அதாவது இந்த நடிகர்களின் ரசிகர்களுக்குள்ள சண்டை வர்ற மாதிரி இந்த இசை அமைப்பாளர்களின் ரசிகர்களுக்குள்ளும் சண்டை வரும். அதாவது இசைஞானி இளையராஜா பெரியாளா, இசை புயல் நம்ம ரகுமான் பெரியாளா அப்படிங்கிற பஞ்சாயத்து தான். இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இசைஞானி இளையராஜாவுக்கு ரகுமானாலே ஆகாது, அவர் மேலே பொறாமை, அவர் தன்னை தாண்டிய ஒரு வியாபாரத்துக்கு போயிட்டாரு, இத்தனைக்கும் அவர் ஆஸ்கர் வாங்கிட்டாரு அப்படிங்கிற கடுப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆஸ்கார் விருது வாங்கினதுனால ரகுமானுக்கான பாராட்டு விழாலேயே பார்த்தீங்கன்னா, ரகுமானை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரகுமான் திறமையை விட அவருடைய அப்பா செய்த புண்ணியத்தால் தான் இந்த ஆஸ்கர் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கில் இளையராஜா பேச அரங்கமே வந்து பயங்கரமாக கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃபாரினில் பார்த்தீங்கன்னா, ரகுமானை பற்றி கேட்கும்போது அவரை பற்றியெல்லாம் என்கிட்ட ஏங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கடுப்பானார் இளையராஜா அவர்கள். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரகுமான் அவர்கள் கிடைக்கிற கேப்பெல்லாம் இளையராஜா வந்து எனக்கு வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி தான் இருப்பார். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானுக்கு அடுத்ததாக வந்த ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான் இப்போ இந்த ஜென்ரேஷனை வந்து கலக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரகுமான் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. என்ன அட்வைஸ் அப்படின்னா, அந்த அட்வைஸுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிக்காரு. அதாவது நாங்கள் இருக்கும் போதெல்லாம் வெறும் 10 மியூசிக்கிட்ட தான் இருப்போம். அதான் நாங்கள் பெரிய ஹீரோக்கள் படங்கள், பெரிய இயக்குநர்களோட படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இன்றைக்கி 10,000 கம்போசர்கள் வந்துட்டாங்க. ஸோ அதில் ஒருத்தனாக தனித்து நின்று பெரிய பெரிய படங்கள் மியூசிக் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. திறமை இல்லாமல் இது வராது. அனிருத்துக்கு ஏகப்பட்ட திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டி தள்ளிகிட்டே இருந்த நம்ம ரகுமான் அவர்கள் அடுத்ததாக வந்து என்ன சொன்னார்னா, என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அனிருத்துக்கு என்னென்னா, அனிருத் அவர்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கர்நாடகா சங்கீதம்லாம் அவங்க வந்து கற்றுக்கிட்டு முறையாக கற்றுக்கிட்டு அவர் மியூசிக் பண்ணார்னா, அவர் நீண்ட காலம் இந்த ஃபீல்டில் வந்து மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளராக வலம் வருவார். எனக்கு இது தோணுச்சு, அதனால் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக வந்து ஒரு பாராட்டையும் அதே சமயத்தில் ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்காரு. இதுதான்டா இசை புயல் ரகுமானோட இளகிய மனசு அப்படின்னு சொல்லி அவரை எல்லாருமே பாராட்டி தள்ளிட்டுருக்காங்க. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.